நீங்க உங்க வைஃபை பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க ரவுட்டர் செக்யூரிட்டியில WEP இல்ல WPA இருந்துச்சுன்னா ஹேக்கர்ஸ் அதை ஈஸியா ஹேக் பண்ணிடுவாங்க. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். முதல்ல WEPனா என்ன அப்படின்னு சொல்றேன். WEPனா ஒயர்ட் ஈக்குவலன்ட் பிரைவசி அப்படின்னு சொல்றோம். இது 1997 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு, இன்செக்யூரும் கூட. நெக்ஸ்ட் WPA இது 2003 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட என்கிரிப்ஷன் டெக்னிக் ரொம்ப வல்னரபிலிட்டியா இருக்கிறதுனால இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 2004 WPA2 அதாவது வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சிஸ் 2 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது AES என்கிரிப்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி வெரி செக்யூர் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இதை விட செக்யூர், மோர் செக்யூர் அப்படின்னா WPA3 வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சிஸ் 3. இது அதை விட ஹை செக்யூர். இதுல SAM அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இதை ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களால WPA3 யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க அதுவே யூஸ் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் WPA2 ஆச்சும் யூஸ் பண்ணுங்க, அதான் செக்யூர். தயவு செஞ்சு WEPயும் WPA மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் ஃபாலோ அவர் பேஜ்.